ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி தாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் நாம் வீட்டில் குக்கரில் சாதம் குழையாமல் நல்லா உதிரியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், கருகிடக்கூடாது, கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு வரட்டும். கலர் நல்லா கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு இருக்கட்டும். பாருங்கள், இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ இது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு, இப்போ இது கூட நாம் 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்குவோம். மட்டன் நல்லா எலும்பு, நல்லா கொழுப்பு இருக்கிற மாதிரி சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா வாசமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது நல்லா இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாவையும் நாம் இதில் கூட சேர்த்துக்குவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்துக்குங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் மட்டனை ஒரு 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் நாம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா மட்டும் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலா கறியோடு சேர்த்து வரணும். அப்போ தான் நல்லா உப்பு காரம்லாம் இந்த மட்டனில் நல்லா இறங்கி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நாம் குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த மட்டன் 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை எடுத்து அடுத்ததாக இதுக்கு 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்குவோம். நான் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளியை குறைச்சி போடணும். இதுக்கேற்ற புளிப்புக்கு நாம் தயிர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்து செய்யும்போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப்பு அளவுக்கு தயிரும் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு இந்த டைமில் நாம் உப்பு எவ்வளோ வேணுன்றதை பார்த்துட்டு உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்போது 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே மட்டன் வேக வச்சு எடுத்ததுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அளவு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளருன்ற சேர்க்கும்போது கரெக்டான முறையில் இருக்கும். நமக்கு சாதம் குழையாமல் நல்ல உதிரியாக வரும். பாருங்கள், நம்ம பாசுமதி ரைஸ் எடுத்து கழுவி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த அரிசியை நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட சேர்த்துக்குவோம். அரிசியை சேர்க்கும்போது சுற்றி எல்லா பக்கமும் போடுற மாதிரி போடுங்க, ஒரே இடத்துல போடாதீங்க. அதே மாதிரி நல்லா போட்ட கரண்டி எடுத்து கிண்டக்கூடாது, லைட்டாக மட்டும் ஒரு சுற்றி எடுத்து விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதித்து தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு மேல் வர டைமில் நாம் குக்கரை மூடி வச்சுட்டு கரெக்டான ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தோம்னா போதும். சாதம் நல்லா நம்ம நினச்ச மாதிரியே நல்லா உதிரியாக வரும். குழையாமல் சூப்பரான முறையில் சூப்பராக வரும்.
பாருங்கள், நம்ம குக்கர் விசில் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா சாதம் உதிரியாக. ரொம்ப ஈஸியான முறை தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.